இப்போ பாக்யராஜ் சாருடைய என்ட்ரி வந்து 76 16 வயது இல்லை. ஆனால் 80ஸில் தான் அவர் வந்து ஹீரோவாகவும் டைரக்டராகவும் வெளிவர்றார். அந்த 80 காலகட்டம் வந்து என்னுடைய டீனேஜ் காலகட்டம். அப்போது திரைத்துறையில் வந்து புதிய மாற்றங்கள் சிவாஜி சார், கமல் சார், இது சிவாஜி சார், ரஜினி, இது எம்ஜிஆர் அவர்கள் போய் ரஜினி, கமல் அப்படிங்கிறவங்க வந்து ஸ்ட்ராங்காக நிற்கிறாங்க. அது கூடவே நிறைய இளம் கலைஞர்கள் வர்றாங்க, இளம் டைரக்டர்ஸ்கள் வர்றாங்க. பாரதி ராஜா சார், மகேந்திரன் சார், பாலு மகேந்திரா, டி ராஜேந்தர், இப்படி ஏகப்பட்ட ஸ்கிரிப்ட், புது புது ஸ்கிரிப்டுகள் வருது, புது புது இளைஞர்கள் உள்ளே வர்றாங்க. அதில் பாக்யராஜ் சார் வந்து ஸ்கிரிப்டு, டைரக்டர் அண்ட் ஆக்டராக உள்ளே வர்றார். அப்போது பாக்யராஜ் சாருடைய ஸ்கிரிப்டெல்லாம் எப்படி இருக்கும்னா, ஒரு வட்டார வழக்கு இலக்கியமாக இருக்கும். மனிதர்களும் கேரக்டர்ஸ்களும் அது ரொம்ப முக்கியமாக இருக்குது. அப்போ மற்ற திரைப்படங்கள் நமக்கு திரைப்படமாக தெரிஞ்சு ரசித்தாலும் கூட பாக்யராஜ் சார் ஸ்கிரிப்ட் மட்டும்தான் என்னுடைய மண், என்னுடைய மக்களை நான் பார்க்குற மாதிரி எனக்கு தோணும். பாக்யராஜ் சாரை நான் என்னுடைய பர்சனலாக நான் கனெக்ட் பண்ணிக்குவேன். அவருடைய காஸ்டியூம்ஸ், அவர் பேசுகிற ஸ்டைலு, இதெல்லாமே வந்து அவருடைய திரையில் வந்து அவர் வைக்கிற சீன்ஸுகள், ஹியூமர் எல்லாமே எனக்கு அப்படின்னு ஒன்று தோணும். அப்போது நான் ரஜினி மாதிரி இருக்கேன், நான் கமல் மாதிரி இருக்கேன்னு நினச்சிக்கிறத விட நான் பாக்யராஜ் மாதிரி இருக்கிறேன் அப்படின்னு நினச்சிக்கிறது இருக்கு இல்லையா, அந்த டீனேஜில் எனக்கு அது ரொம்ப முக்கியமாக இருந்தது. அதனால் திரைத்துறைக்கு வருவதற்கு பாக்யராஜ் சாருடைய அந்த ஈர்ப்பு எனக்கு ஒரு புள்ளியாகவே ஒரு ஆரம்ப புள்ளியாக இருந்தது. அதனால் அது பர்சனல் கனெக்ட்னு சொல்கிறேன். அந்த புள்ளி கோலமான அப்புறம் அவர்கிட்ட இது பகிர்ந்தீங்களா? ஆமாம். எப்படி நடந்ததுன்னா, நான் திரைத்துறைக்கு வந்துட்ட பிறகு பாரதி ராஜா சார்கிட்ட நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்தேன். அப்போது அங்கே வந்து பாக்யராஜ் சார் வந்து விட்டுட்டு போன இடம் அது. பாக்யராஜ் சார் அங்கே உதவியாளராக இருந்து டைரக்டராகி வெளியே போய் அப்படி இருந்த காலம். ஆனால் அங்கே பாரதி ராஜா சார் அடிக்கடி சொல்லுவார், ராஜனுக்கு பிறகு அப்படின்னு பாக்யராஜ் சாரை அடிக்கடி கம்பேர் பண்ணி என்னைய வந்து பாராட்டுவார், என்னுடைய செய்கையில் சில விஷயங்களை. அப்போது எனக்கு எங்கேயோ ஒரு இடத்துல என்ன தோணும்னா, நாம் பார்த்து ரசித்தவர், அவருடைய மாஸ்டர்கிட்டே நம்ம வந்து அவரை கம்பேர் பண்ணி ஒரு பாராட்டு வாங்குறோங்கிறது எனக்கு ஒரு விருது மாதிரி அது அப்பப்போ தோணும். அது பல சந்தர்ப்பங்கள் நான் பாக்யராஜ் சாரை டிஸ்கஷனில் எங்கள் யூனிட்டாக இருந்ததுனால நிறைய முறை சந்திப்பதற்கு எனக்கு வாய்ப்புகள் வந்து நிறைய ஷேர் பண்ணியிருக்கேன். பியூட்டிஃபுல். மேம், நீங்கள் சொல்லுங்கள், அவர்கிட்ட நீங்கள் பார்த்து ரொம்ப ரசிக்கக்கூடிய விஷயமாக இப்போவும் இருக்கிறது என்ன? அவரோட மூவிஸ் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பார்த்திபன் கனவு படத்தில் வர மாதிரி தான், எந்த படத்துக்கு நீங்கள் போகணும் அப்படின்னா என்னை பாக்யராஜ் படத்துக்கு கூப்பிட்டு போங்க. எனக்கு அவ்வளோ பிடிக்கும், அவருடைய எல்லா படங்களும் ரொம்ப பிடிக்கும். ஓகே. உள்ள வந்து நிறைய இயக்குனர்கள் சொன்னாங்க, அவருடைய படங்கள்லாம் வந்து ஒரு கல்ச்சர் ஆஃப் லவ் அப்படிங்கிற மாதிரி. உங்களுடைய லவ் ஸ்டோரியும் பெரும்பாலும் மக்கள் செலிப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு லவ் ஸ்டோரி அப்படின்னே சொல்லலாம். அவருடைய படங்கள்லேருந்து உங்களுடைய லவ் ஸ்டோரிக்கு ஹெல்ப் பண்ண ஏதாவது ஒரு விஷயம் சொல்ல முடியுமா? பாக்யராஜ் சாருடைய லவ் சப்ஜெக்ட் அத்தனையுமே உங்களுக்கு ரூரல் சார்ந்தது, உளவியல் சார்ந்தது. ஒரு குடும்பத்துக்குள்ளே ஒரு கணவன் மனைவிக்குள்ளே மௌன கீதங்கள் கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிறது. சுவரில்லாத சித்திரங்கள், ஒரு இளம் வயது உள்ளவர்கள் வந்து எப்படி வந்து அந்த பெண்களை ஒரு காதலுக்காக வசப்படுத்துவதற்கு அதுக்குள்ளே ஏற்படுற அந்த உளவியல் தாக்கம், இப்படி அவருடைய எல்லா படங்கள்லையுமே அது இருந்துக்கிட்டே இருக்கும்.